ஓடோ அவன் பொண்டாட்டி கையை பிடிச்சான் வாடி. இன்னொரு தூதன் என்ன பண்ணான், அந்த 2 பேர் கையை பிடிச்சான். 2 மகள் தரன்னு எழுந்து போறாங்க. ஐயோ என் பணத்தெல்லாம் வச்சிருக்கிறேனே எங்க போச்சோன்னு திரும்பி பார்த்தா அப்படின்னு நின்ட்டான். பின்னிட்டு பார்த்தா அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி. நல்லா கவனிங்க, இந்த லோத்தும் இதை தான் பண்ணுறான். எலும்பி என்ன செய்தான், ஓடினான். ஓடி போய் அவங்களுக்கு தரை மட்டும் குனிந்தான். இந்த லோத்தும் சாதாரணமான ஆள் இல்லை. ஆபிரகாமுக்கு எவ்வளவு பணம் இருந்துச்சோ, எவ்வளவு வேலைக்காரங்க இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால தான் அவங்க தங்கியிருந்த பூமி அவங்கள தாங்க முடியாமல் போச்சு. 2 மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்த காரணம் அதுதான். 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஆபிரகாம் மந்தை மேய்ப்பர்கள் தண்ணி காட்டுறதுக்கு முன்னால் லோத்தின் மந்தை மேய்ப்பர் கொண்டு வந்து தண்ணி காட்டிட்டாங்க. எங்கள் எஜமான் தானே பெரியவர், நாங்கள் தண்ணி காட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் ஏன் காட்டுனீங்க அப்படி கேட்டிருப்பாங்க. உங்கள் எஜமானுக்கும் எங்கள் எஜமானுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது, உங்கள் எஜமான் கட்டுக்கிற அத்தனை எங்கள் எஜமான் கட்டி தானே இருக்குது. அப்படி தான் மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்துச்சே. ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான். இந்த பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு தான் 2 பேரும் பிரிஞ்சாங்க. அப்போ 2 பேருக்குமே சொத்து அதிகம். அந்த பூமி அவங்கள தாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படி சொன்னான்னா அவ்வளோ வெயிட்டாக வந்தாங்க. பூமி தாங்கலைலாம். பூமி தாங்கலை அப்படின்னு சொல்கிற காரணம் என்னன்னாங்க, அவங்களுக்கு தேவையானதை இந்த பூமி கொடுக்க முடியல, தண்ணி கொடுக்க முடியல. அவங்களுக்கு இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற மனுஷங்களுக்கும் இவங்களுக்கு தேவையான தண்ணி இந்த பூமியால் கொடுக்க முடியல. அதனால தான் இவங்களை பூமி தாங்க முடியல அப்படி சொல்லியிருக்கு. அவங்களுக்கு தேவையான விளைச்சல் அது கொடுக்க முடியல. அவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க. 2 பேரும் பிரிஞ்சு அப்போ 2 பேரும் ஒரே ஈக்குவலில் தானே பணக்காரங்களாக இருக்கிறாங்க. இப்போ இவர் போய் என்ன பண்ணார், சோதோம் கொமரா அருகில் அவர் போய் கூடாரம் போட்டுக்கிட்டார். இப்போ சோதோம் கொமரா அருகே கூடாரம் போட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்து சண்டை வந்துச்சு. ஆபிரகாம் போய் காப்பாற்றி விட்டான். மறுபடியும் சோதோம் கொமரா வெளியே இல்லாமல் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். வெளியே இருந்தால் தானே நம்மளை பிடிச்சின்னு போனாங்க அப்படி சொல்லி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். சோதோம் கொமரா உள்ளே போயிட்டான் வாசம் பண்ண. இப்போது அந்த சோதமுடைய காரியத்தை நிமித்தம் கர்த்தரங்க வந்துட்டார். இப்போ இவரும் பணக்காரர் தானே. சோதம் கொமரா வாசலில் வந்து உட்காந்துருந்தார். உள்ளே போய் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார். இப்போ சலிச்சு போச்சு, இனிமே என்னத்த அப்படின்னு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டார். இவங்கள பார்த்த உடனே இவனுக்கு தெரியும், சோதம் கொமராவில் இப்படிப்பட்ட ஆளுகளை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அவன். ஏன்னா சோதம் கொமரா இருக்கிற ஜனங்க எல்லாரையும் அவனுக்கு தெரியும், பார்த்ததே இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணான், ஓடி போய் தரை மட்டும் குனிந்தான். ஆண்டவன் மாதிரியே சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டி போச்சு. அதனால் இனி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ஊருக்குள்ளெலாம் போகாதீங்க, இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர். அதனால் என் அடியானுடைய வீடு வரைக்கும் வாங்க, கால்களை கழுவுங்க, ஏதாவது பண்ணுறேன், காலையில் எழும்பி போங்க அப்படி சொல்கிறேன். காலையில் எழும்பி போங்க அப்படி சொன்னான். அவங்க என்ன சொன்னாங்க, மாட்டேன், உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நாங்கள் வீதி தங்க வந்தோம். அப்போ இவர் எவ்வளோ பிரச்சனை உள்ள ஆள் பாருங்கள். ஆபிரகாம் கூப்பிட்ட உடனேயும், ஐயா வாங்க ஐயா, காலை கழுவி மரத்தாண்ட தான் உட்கார வச்சாமன். இந்த மரத்தில் எங்களை கூப்பிட்டு மரத்தையில் உட்கார வச்சா, வீடு தான் இருக்கல, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகல இல்லை, நீ ஏன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகல? இதுக்கு கொஞ்சம் முன்னே தான் அபிமெலேக்கு தூக்கிட்டு போய் வந்திருக்கான். அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் இப்போ தான் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னே பார்வோன் தூக்கிட்டு போயிட்டான். அவகிட்ட யாருன்னா கூப்பிட்டு போனால் ஆளாளுக்கு தூக்கிட்டு போயிடறானுங்க. என் பொண்டாட்டியை மறுபடியும் கூப்பிட்டு வரது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ யார் வந்தாலும் ஒரு மரத்திலேயே உட்கார வைக்கிறது. பொண்டாட்டியை சொல்லிப்பாரு, வெளியே வந்துடக்கூடாது. அப்போ அவங்க கேட்குறாங்க, உன் மனைவியாகி சாரா இல்லைங்க, அவளை எங்கே கூப்பிட்றீங்க? அது பெரிய பிரச்சனைங்க, அது வேணாங்க, விட்டுருங்க. அவள் உள்ளே தான் கிடக்குறா, வெளியே வரக்கூடாது. அவளை உள்ளே உட்கார வச்சுருந்தான். அவளும் எட்டி பார்க்குறான், எம்மன் தான் வந்திருக்கான்னு தெரியலையே, பார்க்க விட மாட்டானே, உள்ளே போட்டு உட்கார வச்சிருக்கானே என்ன அப்படின்னா அவங்களையும் நின்று ஒட்டு கேட்டுன்னு இருந்தான். பாருங்க, ஆபிரகாமுக்கு தெரியும் இவ்வளோ ஆளாளுக்கு தூக்கிட்டு போயிடுவான் விட்டா. அதனால நீ வெளியே வரக்கூடாது. யாரும் ஆண்டவனே வந்தால் கூட வெளியே வரக்கூடாது, கடவுளே வந்தால் கூட வெளியே வராமல் உள்ளே உட்கார வச்சுருந்தான் பாருங்க. எங்கே இருக்கிறா? உள்ளதான் இருக்கிறாங்க
அப்படி சொல்லிட்டான். ஆண்டவர் நான் உள்ளே உட்கார வச்சுட்டு எனக்கு நீ வந்து சோறு பட்டியலாம் நீ விருந்தாடா பண்ண நீ கேட்டிருப்பாங்களே. அதனால தான் சில காரியங்களை சொல்லிட்டு போனாங்க. இப்போது லோத் அப்படி இல்லை, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிட்டான். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு 4வது வசனமா 3வது வசனமா அவர்களுக்கு புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு விருந்து பண்ணினான் அப்படி சொல்லியிருக்குது. 3வது வசனம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் 4-5 ஐட்டம் வச்சார். ஆபிரகாம் 4-5 ஐட்டம், அந்த ஸ்பெஷல் ஐட்டம், ஃபாரின் ஐட்டமாக வச்சார். ஆனால் ஈவன் ஒன்லி புளிப்பில்லாத அப்பந்தான், ரொம்ப ஐட்டம்லாம் கிடையாது. நைட்டில் வந்திருக்கீங்க, இப்போ போய் எங்கே போய் சமைச்சிட்டு தேயின்னு இருக்குது அப்பன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவன் வீட்டில் கூப்பிட்டு விருந்து வச்சா பார்த்தீங்களா, அது தாங்க விருந்து. வீட்டில் கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போடுறீங்களா, சாதாரணமாக சாம்பாரும் ஒரு அப்பளமும் ஒரு ஊறுகாய் கொடுத்தா கூட அது விருந்து தான். வீட்டுக்குள்ளே வச்சு இப்போ நான் வரேன், தென்னையில் உட்காருங்க, தென்னையில் உட்காருங்க, வெளியே உட்காருங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து நீங்கள் வான் கோழி பிரியாணியே கொடுத்தா கூட அது விருந்து கிடையாது. ஏன்னா வெளியே உட்கார வச்சுருக்கீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சாதாரணமான ஒரு சாப்பாடு போட்டால் கூட அது விருந்து. அதனால தான் பைபிளில் முதல் விருந்து அப்படின்னு வர இடம் இந்த இடம்தான். இந்த 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் தான் பைபிள்லேயே ஃபஸ்ட்டு விருந்து அப்படி சொல்லி வருது. அப்போ ஆபிரகாமுக்கே விருந்துன்னு வந்திருக்கணுமே, அது 18வது அதிகாரத்திலேயே முடிஞ்சிச்சு. அது விருந்துன்னு ஏன் கொடுக்கல? அவன் உட்கார வச்சது மரத்தடியில், இவன் கூப்பிட்டு போனது வீட்டுக்குள்ளே. முதலாவது அவன் கூடும்போது இவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆபிரகாம் கூடும்போது நீ செய், நீ சொல்கிற மாதிரி செய், நாங்கள் வரேன்னு சொன்னோம். இவங்கிட்ட மட்டும் ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஏன்னா இவன் ஆபிரகாம் கூட இருக்கும்போதே, லோத்து அப்படி சொன்னாவே முக்காடு அப்படின்னு அர்த்தம். லோத்து அப்படி சொன்ன என்ன? முக்காடு. இவன் ஒரு முக்காடு. அப்போது ஆபிரகாம் கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாம் இவனுக்கு போகுது. அதனால தான் ஆண்டவர் இந்த மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை உண்டாக்கி லோத்தை பிரிய பண்ணினார். லோத்து பிரிஞ்ச உடனே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏய் இப்போ போடா, உன் கண்ணுக்கு எங்கெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் போய் சுதந்திரிச்சிக்கோ, உன் கண்ணுக்கு எங்கெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சுற்றி நாடு, அதெல்லாம் நான் உனக்கு தரேன். இப்போ லோத்தை வச்சுட்டு இந்த இடத்த கொடுத்துருந்தோம்னா ஆபிரகாம் கொடுத்த பாதி இடம் லோத்துக்கு போயிருக்கும். லோத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. படிமா 15வது வசனம் 13வது அதிகாரமா 13வது அதிகாரம் 12வது வசனமா 11வது வசனத்திலிருந்து படிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 13வது அதிகாரம் 11வது வசனத்தை அவங்க படிச்சாங்க. 12வது வசனம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். லோத்து ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை ஆபிரகாம் கிட்ட சொல்லவே இல்லை ஆண்டவர். காரணம் என்ன? ஆபிரகாம் கொடுக்குற அத்தனையும் இவங்ககிட்ட போகுது. ஆபிரகாம் கூட லோத்து வந்தான் தான், ஆனால் லோத்து எந்த காரியத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதமெல்லாம் வந்துச்சோ அதை அண்ணன் பையனா செய்வேன். ஆரானுடைய பையன், அண்ணன் பையன் வேற, அதனால் இவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தான். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் லோத்துக்கு? எங்கள் சித்தப்பா தானே எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு, இவ்வளோ சொத்து வந்ததுக்கு எங்கள் சித்தப்பா தானே காரணம். அப்போ மேய்ப்பேருங்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்ல இவன், ஏய் நீ ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த சொத்தெல்லாம் அவர் மூலியமாக தாண்டா எனக்கு வந்தது, அவர் இல்லைன்னா இதெல்லாம் சம்பாதிச்சிருக்க முடியாதரா, நீங்கள் ஏன்டா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? எங்கள் பெரிய சித்தப்பாவுக்கு அப்புறம் தாண்டா எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கணும்ல. இவன் சண்டை போட்டுக்கிறதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இந்த கொடூர தன்மையை கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். அப்போ இவனை கூட வச்சுருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால தான் கர்த்தர் அவனை வச்சு பிரிஞ்சு போன பேர் தான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, எப்பா இவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே கொடுக்க முடியல, அவன் தான் பிரிஞ்சு போயிட்டானே, இப்போ பாரு உன் கண்ணை எங்கெல்லாம் தூக்கி பார், கிழக்குக்கும் மேற்குக்கும் பாரு, அங்கெல்லாம் போய் திரி, அதெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தரேன் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ கொடுக்கறதான இந்த சொத்து லோத்துக்கு போகாது.
ஆபிரகாமுக்கு இப்போ கொடுக்குறதான இந்த காரியம் லோத்துக்கு போகாது. ஆண்டவர் ஞானம் உள்ளவர், அதனால் அவனை அமுச்சிட்டாரு. அப்போவே ஆண்டவருக்கு லோத்தை பிடிக்காது. இப்போ வந்து வீட்டுக்கு வாங்க அப்படி கூப்பிட்டா எப்படி போவார்? போக மாட்டார். அப்போ என்னாவும்? நான் வரல, நான் வீதி தங்க வந்தேன் அப்படி சொன்னார், ரோட்டில் தங்க வந்தேன் அப்படின்னு. அவன் என்ன செய்தானா, வருந்தி கூப்பிட்டான், காலில் விழுந்தான். ஐயா தயவு செய்து வாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை பிடிக்கவே இல்லை, கர்த்தருக்கு நம்மளை பிடிக்கல, நம்மளுக்கு எதுவுமே கடவுள் செய்ய மாட்டார், என்ன அவருக்கு பிடிக்காது அப்படின்றதான ஒரு இடத்துல நீ இருந்தால் கூட உன்னுடைய கிரிகையினால் அவரை வளர்ச்சிக்கலாம். அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஆகாதவன் நான், என்னை பார்த்தா கர்த்தருக்கு பிடிக்காது, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீ நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஆள் கூட கர்த்தரை உன் பக்கமாக இழுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது விஷயம். நீ பண்ணுறதுல தான் அவர் உன் பக்கமாக திரும்புவார். இப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இவன் போய் வர கால் வரைக்கும் தரை மட்டும் குனிந்தான். படிமா 2வது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்தான். ரொம்ப தாழ்த்தினான். ஒரு பெரிய பணக்காரன், யாரோ ரோட்டில் போகிறாங்க, இவன் கண்ணு முன்னால தரிசனம் ஆகல. ஆபிரகாமுக்கு தரிசனமானாங்க, இவனுக்கு தரிசனமாகலை. இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வழிபோக்கம். ஏன்னா சோதம் கோமரா சந்தை வெளி, அது எல்லா வியாபாரமும் அங்கே நடக்கும், நைட்டும் பகலுமா. அங்கே பெரிய நதி இருந்துச்சு. அது ஆண்டவர் அந்த பெரிய அந்த அக்னியை வர வரைக்கும் உப்பு கலர்லாம் மாறலாது. இப்போ நடக்கிற இந்த இன்சிடெண்ட்டில் அங்கே உப்பு கடல் கிடையாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த கதையில் உப்பு கடல் கிடையாது. இதுக்கப்புறமா இந்த மறாவது நாள் காலையில் தான் உப்பு கடலாக மாறப்போகுது. அது அந்த நெருப்பு வந்த பேர் தான் அது உப்பு கடல். அது வரைக்கும் அது உப்பு கடல் கிடையாது. அப்போ அங்கே வந்து பெரிய நதி மாற இருக்கிறதுனால அங்கே அதிகமான ஜனங்கள் இருந்தாங்க, வியாபாரம் நடந்துச்சு, சந்தை வெளி இருந்துச்சு, நைட்டும் பகலுமா என்ன செய்தாங்க, ஓய்வு இல்லாமல் ஜனங்க முடிச்சுட்டு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடம். அதனால தான் சோதோம் கோமோரா பாவம் பெருகி போச்சு. அதோடைய அக்கிரமம் என்ன, சாங்கபோங்கமான வாழ்க்கை, வசதியாக இருந்தாங்க, ஆகார திரட்சி அவங்களுக்கு குறைவே கிடையாது. ஒரு ஏழை வீட்டில் போனால் கூட நிறைய பணம் வச்சுருப்பான் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பணம் வச்சுருக்கான், அவங்க கூட ஏழை தான். பயங்கரமாக இடத்த வளைச்சி போட்டிருப்பான், அவன் ஒரு அளவுக்கு பணக்காரன். ஊரையே எழுந்துன்னுவான், அவன் தான் பெரிய பணக்காரன், அப்படி இருப்பாங்க. அப்போ சின்ன வீட்டுக்குள்ளே போனால் கூட எங்களுக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். நாங்கள் 2-3 தலைமுறை வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பணம் எங்கிட்ட இருக்குங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால தான் எசேக்கியேலுடைய புஸ்தகத்தில் சோதம் கோமராவுடைய அக்கிரமம் என்னன்னு சொல்கிறாங்க, ஆகார திரட்சியும் சாங்கபோங்கமான வாழ்க்கையும். எத்தனையாவது வசனம்? 16:49. இதோ கெர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான வசனம் 49வது வசனம். இதோ கெர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபம் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். அவங்களுக்கு நிர்விசாரம் எல்லாம் இருக்குது, எல்லாமே நாட்டில் இருக்குது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க வீட்டிலே இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் போது என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், யாரும் என்ன கேட்கக்கூடாது, இப்படிதான் இருந்தாங்க சோதோம் கோமோரா. நிர்விசாரம், சாங்கோபோங்கமான வாழ்க்கை, மூக்கு பிடிக்க சாப்பிடலாம், எவ்வளோ ஒன்றா குடிக்கலாம், இஷ்டம் போல வாழலாம், ஜாலியாக இருக்கலாம். அதாங்க சாங்கபோங்கமான வாழ்க்கை. நிர்விசாரமும் சாங்கபோங்கமும் ஆகார திரட்சி, அவங்களுக்கு சாப்பாடு அள்ளி கொட்டி இருக்குது, திரட்சியாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் கூட கம்மி கிடையாது. எதனா கம்மி இருந்தால் தானே ஆண்டவரே அப்படி சொல்லுவோம், எதனா குறை இருந்தால் தானே ஓ மை காட் அப்படி சொல்லுவோம், எதனா கொடுங்க அப்படின்னா தானே கடவுள் விட்டு போவோம். எல்லாமே இருக்குது. யாருக்கிட்டையாவது போய் நீங்கள் சொல்லுங்கள், எங்களை கடவுள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு, நாங்கள் எதுக்கு கடவுள் தேடணும், கடவுள் தான் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்கள் எதுக்கு கடவுள்கிட்ட தேடணும், எதுக்கு நாங்கள் வரணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இதே சமயத்தில் எதனா நஷ்டம் வரட்டும், வியாதி வரட்டும், பலவீனம் வரட்டும், ஐயோ கடவுள்கிட்ட ஓடிடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்ககிட்ட அந்த சுகமாக்கக்கூடியதான காரியம் இல்லை, நஷ்டமாயிடுச்சு, அதை வந்து மறுபடியும் அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு கிடையாது. அதனால தெய்வத்தை தேடுவாங்க. நமக்குள்ள குறைவு வந்தால் தான் கடவுளை தேடுவோம், நிறைவு இருந்துச்சு அப்படின்னா கடவுளை தொடச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். யோபுல ஒரு வசனம் சொல்கிறாங்க 22வது அதிகாரத்தில், சர்வ வல்லமர் எங்களுக்கு எதுக்கு
அவரை லைட்டாக கொஞ்சம் விலைக்கு இருக்க சொல்லுங்கள், தள்ளிப்போ சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரே பிடிக்கல, கர்மம் எங்கிட்ட எல்லாமே இருக்குது, இப்போ எதுக்கு அவர் வந்துட்டே இருக்காரு எங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. நன்மையினால் அவங்க வீட்டை முழுதும் நிரப்பி வச்சுருந்தாராம். 22வது அதிகாரம் யோபு 21, 22 பாருங்க. 23. என்னதுமா 23? யோபு 22ஆம் அதிகாரம் 23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் அது இல்லை, 17வது வசனமா? 17, 22, 17. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். பார்த்தீங்களா, நன்மையினால நிரப்பி வச்சிருக்காரு அவங்க வீட்டை, நன்மையினால நிரப்பி வச்சிருக்கிற கடவுள் இவங்க கடவுளை மறந்துட்டாங்க. எல்லாமே வந்துடுச்சுல்ல, எப்பா சர்வ வல்லவர் அந்த பக்கம் போக சொல்லுங்க. ஏன் சும்மா ஆராதனைக்கு வான்னு கூப்பிட்றீங்க, பைபிள் ஸ்டடிக்கு வான்னு கூப்பிட்றீங்க, நைட் ஜபம் கூப்பிட்றீங்க, அதனால் ஆண்டவரை ஓரம் கட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு எல்லாம் இருக்குது அப்படி சொன்ன. அப்புறம் என்ன ஆகும்? எல்லாம் மகனை வாரிட்டு கூடுவார் உன்னை. நீ அதிகமாக விதைச்சி கொண்டு வருவேன், ஃபுல் ஊதி போட்டு அப்புறமா நீ வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ இவங்களுடைய தேவனை தேடாத ஒரு அனுபவம் ஏன் வந்துச்சு உங்களுக்கு? சாங்கு போங்கும் நிர்விசாரமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஆள்கள் தெய்வனை தேட மாட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த கோஷ்டிக்குள்ளே தான் இவங்களும் இருந்தார். யார்? லோத்து. அதனால் ஆண்டவருக்கு என்ன, இவன் பயங்கரமான வசதியான பேர் கடவுளை மறந்துட்டான். தனக்கு ஆசீர்வாதம் யார் மூலியமா வந்துச்சு அவனையும் மறந்துட்டான். அப்போ அவன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த சோவாருக்கு போகிறதான இடம் எப்படி இருந்துச்சு? செழிப்பாக இருந்துச்சு. தேவன் சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு முன்னால் நீர் வளம் பொருந்திருந்தா அந்த இடம் சூப்பராகுது, நான் அங்கே போயிடுறேன். இவங்ககிட்ட எதுக்கு சாவணும்? இங்கே கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு அடிச்சுன்னு சாப்பிட்றானுங்க, நான் அங்கே போகிறேன், நான் கை சம்பாதித்தது, என் கை சம்பாதித்ததுன்னு போயிட்டான். அதனால தான் அவன் கூப்பிடும் போது ஆண்டவர் வரமாட்டேன்னு சொன்னார். ஆபிரகாம் கூப்பிட்ட உடனே ஓடியான்ட்டார். இவன் கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொன்னார். வருந்துனான். அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆண்டவரே நீ இல்லாமல் நான் போகக்கூடாது, இந்த பக்கம் வந்துட்டேன், உன்னுடைய கிருபை கிடைக்கலன்னா நான் எனக்கு எதனா ஒன்று ஆகிடும், அதனால் நீ வந்து தான் ஆகணும்னு வருந்திக்கிட்டான். பிடிக்காத ஒரு ஆளை பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டான். நமக்குள்ளே இருக்கிறதான காரியம் அதுதான். கடவுளுக்கே நம்மளை பிடிக்கல அப்படின்னா நீ அடம் பிடிச்சாவது அவரை பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய பிடிவாதம் அவருடைய இருதயத்தை மாற்றும். இவனுடைய பிடிவாதம் தான் அவருடைய இருதயத்தை மாற்றுச்சு. வருந்தி கேட்டுக்கொண்ட போது சரி வா போகலாம் அப்படின்னு வந்துட்டார். பார்த்தீங்களா, அவர் கண்களில் இவனுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு இறக்கம் அதுதான். அவன் வீட்டுக்குள்ளே வந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் என்ன பண்ணான்? புளிப்பில்லாத அப்பம் மட்டும்தான் செய்து போட்டான். ஆனால் டேபிள் போட்டு சேர் போட்டு அழகாக உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே சாப்பாடு போட்டதுனால விருந்துன்னு எழுதிட்டாங்க. இப்போ இவர் விருந்து சாப்பிட்டுட்டாரு. யார்? ஆண்டவர் இப்போ விருந்து சாப்பிட்டாரு. விருந்து சாப்பிட்ட பேர் ஒரு காரியம் சொல்கிறார். எப்பா இந்த சோதோம் கொமோரா ரொம்ப மோசமான ஏரியா, அதனால் நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம். அதனால் நீ என்ன பண்ணு, உனக்கு தேவையானதான பிள்ளைங்களோ மாப்பிள்ளையோ மருமகன்மார்களோ வேறு யாராவது இருந்தால் அவங்கள கூட்டி என்ன செய், காலையிலக்குள்ளே நீ வெளியே ஓடிடும். இது அவனுக்கு கிடைச்ச 2வது இறக்கம். முதல் அவங்க வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரே, அது முதல் இறக்கம். 2வது, இப்போ நான் இந்த பேமையை அழிக்க போகிறேன், அதனால் உன்னை மாத்திரம் இல்லை உன் வீட்டாரையும் நான் காப்பாற்றி விடுறேன், ஏன்னா என்னை கூப்பிட்டு நீ சாப்பாடு போட்ட. பிரியமானவர்களே, ஒரு ஆளுக்கு நீங்கள் விருந்து பண்ணுறீங்க தெய்வத்துக்கு அப்படின்னா அந்த தெய்வம் அந்த விருந்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படி சொன்னால் உங்களை மாதிரி பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஏற்றுக்கிட்டாரு. அப்போது நீ அழிக்க போகிற இடத்துலையே உட்காந்துருந்தா கூட, அழிக்க போகிற இடத்துக்கு நடுவில் நீ இருந்தால் கூட உன்னை மட்டும் காப்பாற்றி வெளியே எடுத்துன்னு வந்துடுவோம். அதுதான் இந்த சப்ஜெக்டில் நம்ம கற்றுக்க போகிற காரியம். இப்போ உனக்கு மனைவியோ பிள்ளைங்களோ மருமகன்மாரோ யாராவது இருந்தால் எடுத்துன்னு வெளியே கொண்டு போ, ஏன்னா அந்த பூமி ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதை நாங்கள் அந்த சத்தம் வானத்து வரைக்கும் வந்துருச்சு கேட்க வந்தோம். இப்போது ஆபிரகாம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா பார்த்தீங்களா, சாப்பாடு கொடுத்த உடனேயும் அவங்கள சாப்பிட்டு போகிறாங்க. ஆபிரகாம் பின்னாலேயே போனான். ஆண்டவரே எங்கே இந்த பக்கமாக போகிறீங்க? அந்த பக்கம் சோதோம் கொமோரா தான் இருக்குது. சோதோம் கொமோரா எப்படின்னு ஆபிரகாமுக்கும் தெரியும். சோதோம் கொமோரா தான் இருக்குது, நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா பின்னாலேயே போனானே, வழி விட்டு அனுப்ப. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், சோதோம் கொமோரா அக்கிரமும் கூக்குரலும் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் செய்ய போகிறதே ஆபிரகாம் மறைப்பேனோ. சும்மாவே ஆபிரகாமே இங்கே நான் உனக்கு செய்ய போகிறத மறைப்பேன் அப்படி சொல்லுவார் ஆண்டவர். கேட்டிருக்கணும், இவன் கேட்டிருக்கணும். 18வது அதிகாரம் 18வது வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். இல்ல 17ல வாசிமா. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள்
பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 16வது வசனம். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். சோதோமை நோக்கி போறாங்க. சோதோமை நோக்கி போகும்போது இப்போ ஆபிரகாமுக்கு தோணுது இல்லையா, எங்க இந்த பக்கம் போறாங்க, சோதம் பயங்கரமான இடமாச்சு, அந்த ஏன் போறாங்க இவங்க, எதுக்கு நீங்க அங்க போறீங்க கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதித்து சகல ஜாதிகளுக்கும் தகப்பனை மாற்ற போறேன் இல்லையா, அதனால இப்போ நான் என்ன பண்றது, நான் போறது செய்ய போறது உனக்கு சொல்லாம மறைக்கிறது எப்படி, அதனால நான் உனக்கு சொல்றேன். ஏன் சொல்லணும் உனக்கு, எதுக்கு இந்த விஷயத்த சொல்லணும், ஏன்னா உனக்கு பிள்ளைங்க பிறக்கும், அவங்க இந்த மாதிரி சோதம் கொம்புற மாதிரி அக்கிரம அநியாயக்காரங்களை மாத்தினா அவங்களையும் நான் கொன்னுடுவேன். அதனால நீ என்ன பண்ணுவ, தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் தெய்வத்தை குறிச்சதான பயத்தையும் அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுப்பல, அதனால உனக்கு இந்த ரகசியத்தை சொல்றேன் அப்படி சொல்றாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். உங்க பிள்ளைங்களுக்கு நீ தெய்வ பயத்தை உண்டாக்கி வளர்ப்ப, நான் அக்கிரமக்காரங்களை அழிப்பேன், நீ அவங்கள பாரு, இதை பாரு, இந்த சோதம் கொமரெல்லாம் ஆண்டவர் வந்து அழிச்சாரு என் கண்ணு முன்னால தான், எதனா நாசம் பண்ணிட்டாதீங்க, தாறுமாறா நடந்துக்காதீங்க, ஒழுங்கா தெய்வமா பக்தியா நடங்க, இல்லைன்னா உங்களையும் ஆண்டவர் அழிச்சிடுவார். அதாங்க நீதியும் நியாயம். தம் பிள்ளைங்களுக்கு தெய்வ பக்தியை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உன் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீ சொல்லுவேன், அதனால நான் செய்ய போகிற தெய்வ திட்டத்தையே நான் உனக்கு சொல்லித்தரேன், தெய்வ திட்டத்தையே நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு சீக்கிரட்டை சொல்லி கொடுத்தார், ரகசியத்தை. இப்போ ஆபிரகாமுக்கு இருதயத்தில் பக்குன்னுது. எதுக்கு பக்குன்னு சொல்லிச்சு, அவங்க அப்படி சோதம் காமரா அழிக்க போகிறேன்னு சொன்னோடனே ஆபிரகாமுக்கு இடி விழுது நெஞ்சில். எதுக்கு இடி ஒன்று சொல்லுப்பாங்களா, அண்ணன் பையன் அங்கே இருக்கிறாரு, ஐயோ ஆண்டவரே என் கூடயே எங்கள் அண்ணன் பையன் இருந்தான், நான் உண்மை தானே தேடினா, அவன் விக்கிரகாரதனை பண்ணதே கிடையாது, என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் விக்கிரகாரதனையும் பண்ணது கிடையாது, அவனும் என் கூடயே சேர்ந்து உண்மை ஆராதிச்சான், நான் பலி செலுத்தும் போது அவனும் பலி செலுத்தினான், ஏன்னா அவங்ககிட்டையும் ஆடு மாடெலாம் இருந்துச்சு, அவங்க வேலைக்காரங்களையும் ஆண்டவர் பய கொடுத்து வச்சிருந்தான். அதனால நான் சொல்கிறாங்க, நீதிமான்களை தானே இருப்பாங்க தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க, அதனால் அவன் ஒரு 50 பேர் அங்கே நீதிமான்களாக இருந்தால் இவர் யாரை மனசில் வச்சு சொல்கிறாரு, தான் அண்ணன் பையனை வச்சு தான். ஒரு 50 பேர் அங்கே நீதிமானாக இருந்தால் அவங்களோட அந்த துர்மார்க்கர் அந்த சோதம் குமர ஜனங்களையும் சேர்த்து அழிச்சிடுவியா, ஆண்டவருக்கு தெரியுது இவன் யாரை சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்கிறார், சரி விருப்பத்தின் வழியை செய், 50 பேர் அங்கே நீதிமானம் தான், அவங்க அழிக்க மாட்டேன், அவ்வளோதான். ரெண்டாவது சொல்கிறான், ஒருவேளை அந்த வேலைக்காரங்க பாதி பேர் கெட்டு போகணுன்னா சோதம் குமரால தானே போய் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் இவங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா சரி ஆண்டவரே ஒரு 40 பேர், சரி 40 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். ஐயோ அதுலேயும் கொஞ்சம் பேர் கெட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவரை 30 பேர் 20 பேர்னு வந்துட்டான். அப்போ கூட தூசியும் சாம்பலும் நான் நிற்க துணிந்தேன்னா யாருக்காக இவர் நின்னுக்கு துணிகிறாரு ஆண்டவர்கிட்ட, அடிச்சிடாதீங்க என்ன, கோவப்பட்டுறாதீங்க, நான் நிற்க துணிந்தேன்னு போய் முன்னால் நிற்க, எதுக்காக, எப்படியாவது தான் குடும்பத்தை காப்பாற்றணும், சுயநாளம் முடிச்சுவேன், தான் குடும்பத்தார காப்பாற்றி ஆகணும் எப்படியாவது, அதுக்காக என்னானாலும் பரவாயில்ல. ஆனால் ஆண்டவரும் பாருங்க, ஓகே போ 10 பேரில் 20 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ தான் இவன் கொஞ்சம் நிம்மதி, ஆனாலும் பயமாக இருந்திருக்கும், பக்குன்னு இருந்திருக்கும். இந்த லூசு பையன் போனான்னு அவன் என்ன ஆனானோ, இப்போ வரைக்கும் ஒழுங்காக இருக்கிறானோ இல்லை மாறிட்டானோ, சோதாம் குமரா வெளியே இருந்து சோதாம் குமரா உள்ளே போயிட்டானே, அங்கே என்ன சம்பவிக்க போதோ தெரியலையே, இவங்க வேற போகிறாங்களே, இவ்வளோ போய் நின்னனே, அங்கே எவனும் இல்லாமல் இவனும் சரியில்லாமல் அவனை கொண்டுடுவாங்களே, பதிச்சுட்டு இருந்திருக்கும். அதான் அதிகாலையில் எழும்பி வந்து பார்த்தான், என்ன நடக்குது அங்கே, புகையாக வந்து சூளை போக மாதிரி. இப்போ காலையிலேயே வந்து பார்த்த காரணம் என்ன, அக்கறை, அண்ணன் பையனாச்சேன்றதான அக்கறை. இப்போது ஆண்டவர் அங்கே போகும்போது இவர் தானே வாசலில் உட்காந்துட்டாரு, இது வரைக்கும் உள்ளே உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. இப்போ போ செக் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டார், வாசலில் உட்காந்து. இப்போ கூட்டணி வரமாட்டேன்னாங்க, ஆனாலும் கெஞ்சி கூட்டாடி கூப்பிட்டு போயிட்டான், கூப்பிட்டு போய் சாப்பாடை போட்டுட்டான். இறக்கம் கிடச்சிது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உனக்காக ஒருத்தன் பரிந்தெல்லாம் பேசினான், அதனால் என்ன பண்ணுறீங்க, நீ சாப்பாடு வேற போட்டேன், என் கண்ணில் உனக்கு இறக்கமாக கிடச்சிது, அதனால் உன் மனைவி பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன செய், கிளம்பு அப்படி சொல்லிட்டு. இப்போது அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அந்த ஊரில் இருக்கிறதான அத்தனை ஜனங்களும் வந்துட்டாங்க. எங்கே வந்தாங்க, லோத்துவுடைய வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. லோத்துவுடைய வீட்டுக்கு வாசல் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க லோத்தை கூப்பிடுறாங்க, ஏய் யாரா 2 பேர் வந்திருக்காங்க உங்கள் வீட்டில், வெளியே அனுப்புடா. எதுக்கு, அத்தனை பேரும் ஓரினை சேர்க்கை பாவம் பண்ணுறவங்க,
ஆணோட ஆண் பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணுறாங்களே அந்த காரியத்தில் விழுந்தவங்க. அதனால் இவங்க 2 பேரையும் கூப்பிட்றாங்க, வா 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 அப்படி சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், ஐயோ என் வீட்டு நேரில் வந்திருக்காங்கப்பா, அவங்க தயவுசெய்து அவங்களுக்கு இந்த அக்கிரமத்தை பண்ணிடாதீங்க, அதனால் எனக்கு கல்யாணம் ஆகாத 2 பொண்ணுங்க இருக்காங்க, கல்வி பெண்கள், அவங்கள உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அவங்களுக்கு நீ ஒன்று செய். சோதோம் கொமோரா அழியும் போது நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க அப்படின்னு பேதுரு எடுத்து எழுதுறான். பார்த்தீங்களா? அவங்க செய்ததான சகல காம விகாரங்களையும் பலவிதமான காரங்களையும் கண்டு கேட்டு பார்த்து உணர்ந்து தன் இருதயத்தில் குத்துண்ட நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்கு அப்படின்னா இவர் அதில் தான் இன்வால்வ் ஆகி இருந்தார் ஃபுல்லாக. ஆனால் அதுக்கப்புறமா இவருக்கு சலிச்சு போச்சு. பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு செய் அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தில் இவர் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து உட்காந்துட்டார். அந்த நேரம் தான் இவங்க அழிக்க வந்தாங்களே. அப்போ இவர் தன்னை காப்பாற்றிக்கணுன்றதான பயத்தில் அழியுறோம், நம்மளும் சேர்ந்து அழிஞ்சிரோன்ற பயத்தில் தான் காலில் விழுந்து அவங்கள ஏதோ பாணி எடுத்துட்டான். இப்போ இந்த தெய்வத்துக்காக ஒரு காரியம் செய்துட்டான். என்ன? இவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டதில்ல, தன் பிள்ளைங்களையும் அவங்களுக்காக இழக்க துணிஞ்சான். தன் பிள்ளைகளை கூட உங்கள்கிட்ட அனுப்புகிறான், அவங்களுக்கு ஒன்றும் நடக்கூடாது. இதுதான் தேவ நீதி. அப்போ தான் அவன் நீதிமானம் ஆக்கப்படுறான். நீதிமானம் ஆகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க அந்த நேரத்தில் தான், என்னடா அவன் பொண்ணை கூட எங்களுக்காக தியாகம் பண்ண முதலிஞ்சிட்ட, பரவாயில்லையே, நாங்கள் என்னமோ நினச்சோம். அவனுடைய கிரிகை தேவனுக்கு மனதில் டாப்பில் போயிட்டு இருக்குது. குனிஞ்சா, வருந்திக்கு விட்டா, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சாப்பாடு போட்டான், இறுதியத்தில் இந்த கோபத்தெல்லாம் ஆற்றி விட்டுட்டான். உங்கள் மேலே யாருக்குன்னா ரொம்ப கசப்பு இருக்குது, சண்டை கண்டுன்னா அவங்கள கூப்பிட்டு போய் வீட்டில் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து இது சாப்பிடுங்க, இதனால் இது சாப்பிடுங்க சாப்பிட்டாங்க வச்சுங்க, அத்தோட உங்கள் மேலே இருக்கிற கோவம்லாம் ஆகிடும். நல்லா இருக்கீங்க அப்படிடுவாங்க. உண்மையாக தான் விருந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும், சமாதானத்தை உண்டு பண்ணிடும். ஆகவே இப்போ விருந்து சாடும் போதே அவங்க இறங்கிட்டாங்க. இப்போ இந்த வேற காரியத்தை செய்த உடனே அவங்களுக்கு இன்னும் அப்போ தான் சொல்கிறாங்க, எப்போ கூக்குரல் வந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆபிரகாம் கிட்ட, சோதோம் கொமோராவுடைய கூக்குரல் எனக்கு வந்து எட்டினது, நான் இறங்கி போய் அப்படி தான் நடக்குதான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆபிரகாம் கிட்ட. படிமா 18வது அதிகாரம் 21வது வசனம். 18வது அதிகாரம் 21வது வசனம். நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். இப்போ ஆண்டவர் வந்து அந்த ஊருக்குள்ள ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், இவங்க இந்த மாதிரி தான் அக்கறம் பண்ணுறாங்களான்னு சுற்றி பார்க்கணும். ஆனால் லோத்து வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அப்பவே தெரிஞ்சுக்கிட்டார், மோசமான ஆட்கள் அங்கே வந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ போய் ஊருக்குள்ளே பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே பார்த்துட்டோம். அதனால் என்ன செய்யணும், இந்த சோதோம் கொமோரா அழிக்க தான் வேணும், நீ தப்பிச்சு ஓடு சொல்லிட்டாங்க. இப்போ லோத் என்ன பண்ணுறான், போய் என் மருமக்கன் கூப்பிட்றான், ஐயா வாங்கப்பா, இந்த ஊர் அழிய போகுதுப்பா அப்படி சொல்லி கூப்பிட்றான். அவங்களுக்கு இவன் பேசுகிறதான காரியம் பைத்தியம் முடிச்ச மாதிரி கிடக்குது. 14வது வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி, நல்லா கவனிங்க, நிச்சயம் பண்ணி வச்சிருக்காரு 2 பிள்ளைங்களுக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்த வாரம் கல்யாணமோ, அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணமோ, நாளைக்கு கல்யாணமோ தெரியாது, நிச்சயம் பண்ணி இருக்கிறதான மாப்பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்கள போய் கூப்பிட்றாங்க, ப்ளீஸ் வந்துருங்க, இந்த தேசம் அழிய போதான், நெருப்பு வரப்போதான், அது வரப்போதான்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உங்ககிட்டயே கடவுள் வரப்போறாரு, தோ இப்போ சாயந்தரம் வந்துட போறாருன்னு வேலையை பாரியா, சும்மா கடவுள் வரப்பாரு, அதெல்லாம் இப்போ வரமாட்டார். நம்ம அப்படி தானே சொல்லுவோம், யாராவது ஒத்துப்போமா? இப்போ அவனுங்கிட்ட போய் சொன்னால் அவனுங்களே அந்த சோதோம் கொமோராவில் ஊறி போய் கிடக்குறானுங்களே. நைட்டு, அதுவும் நைட்டில் அவனுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க தெரியல, இவர் போய் கூட்டுங்கிறாரு. அவங்க சொல்ல, பைத்தியக்காரன், என்ன இவ்வளோ நாள் எங்கள் கூட தானே சேர்ந்து கும்மால் அடிச்சு குடிச்சிட்டு கிடந்த, நீ அதை எதையும் பண்ணிட்டு கிடந்த, இப்போ மட்டும் இவருக்கு அப்படியே பக்தி வந்துடுச்சான். கடவுள் அப்படியே வந்து எதிர்க்க நின்ட்டானான். யாரா அவனுக்கு பைத்தியக்காரன் மாதிரி, அவனா ஒருத்தன் வந்து எதுவும் சொல்லியிருக்கிறான், அதை கேட்டு நீ பண்ணுவீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க தாமதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் 4வதாக இவன் மேலே ஒரு இரக்கம் வச்சார். இவன் பண்ணுறதான காரியம் தாமதிக்கிறதுனால கர்த்தர் இவன் மேல் வைத்த இரக்கத்தினால வெளியே கூப்பிட்றாரு. சொல்கிறார், ஏப்பா இங்கே இருக்கிற உன் பொண்ணுங்களையும் கூட்டுக்கோ, நீ ரொம்ப தாமதிக்கிற, துரிதமாய் போ அப்படி சொல்லிட்டு அவங்கள துரிதப்படுத்துறாரு. சீக்கிரம் போ, வேலைக்குது எனக்கு, சீக்கிரம் போ அப்படி சொல்கிறார். 15வது வசனம். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து. இவர் எங்க இருக்கிறாரு? மருமக மாறுங்க நிக்கிற இடத்துல இவர் கூப்பிட்டுக்கிறாரு மருமக மார்களை. இப்போ பொண்ணுங்க 2 எங்கே தான் இருந்துச்சு, அங்கே தான் கிளப்பில் இருக்கிறாங்க, நைட் கிளப்பில். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே இருக்கிறவங்க 2 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்க பாரு, அவங்க கூட வந்து ஊர் சுத்த வந்திருக்காங்க, நாதாரி மாதிரி. எப்படி பேச தெரியாது, அவங்களும் ஊர் சுற்றி கிடப்பாங்க நைட்டு மகளுமா.
வீட்டில் தங்கலை. இப்போ இந்த 2 தூதரும் வீட்டில் வரும்போது வீட்டில் அவங்க பிள்ளைங்க இல்லை. அவதான் நான் என் பிள்ளைங்க எல்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ பொண்டாட்டி அங்கே தான் இருக்கிறா. பொண்டாட்டி கூப்பிட்டுக்கோ, உன் 2 பிள்ளையும் கூப்பிட்டுட்டு வெளியே போட அப்படின்னு துரிதப்படுத்தினாங்க. சீக்கிரமா போ அப்படின்னு. படிமா 15 மறுபடியும். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். துரிதப்படுத்துறாங்க. சீக்கிரமோ சொல்றாங்க. இப்போ அவர் தாமதிச்சு உட்காந்துக்கிறாராம். எதனால தாமதிச்சிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். எதனால தாமதிச்சிருப்பார்? கீழே படிமா. அவன் தாமதித்து கொண்டிருந்த போது, அவர் தாமதித்து கொண்டிருந்த போது எதுக்கு தாமதிச்சுட்டு இருந்திருப்பாரு? இப்போ பிள்ளைங்களை கூப்பிட்டுருப்பாரு. அம்மா வாங்கம்மா மக்களே போகலாம், பூமி அழிய போகுது, வேலையை பார்ப்பா. அம்மா வந்துட்டார், பூமி அழிய போகுதுன்ட்டு. நாங்கள் வரமாட்டோம், இங்கே தான் அவங்களாம் இருக்கிறாங்க, அவர் இங்கே தான் இருக்கார், நான் அவர் கூட தான் இருப்பேன், வரமாட்டேன். பொண்டாட்டி கூப்பிட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம்? பொண்டாட்டி இவ்வளோ சொத்து சொகத்தையை விட்டு வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க, இப்போ வெளியே பண்ணு. எவனா வந்து சொன்னானா 12 நெருப்பு வரப்போகுதுன்னு அப்படியே கேட்டு அப்படியே வந்துட்டார் சாமியாரிப்போம். பொண்டாட்டியும் கேட்டிருக்காது, பிள்ளைங்களும் கேட்டிருக்காது. பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் விட்டுட்டு அப்படி வெளியே போக மனசு வரும் இவருக்கு. அதனால தயவு செய்து வந்துருங்களேன் ப்ளீஸ், தயவு செய்து வந்துருங்களேன் ப்ளீஸ் கூப்பிட்டு இருந்திருப்பார். ஆண்டவர் பார்த்துருக்காரு, என்னடா பண்ணுறேன், ஏற்கனவே சீக்கிரமா போ சொல்லுங்கிறாரு. இப்போ போய் அவங்ககிட்ட கெஞ்சிட்டுக்கிறான், வந்துருங்களேன். ஆண்டவர் கோவம் வந்துடுச்சு. அவன் மேல் வைத்த அடுத்த இறக்கம் இது. இவன் வரமாட்டான் கண்டிப்பா, இவன் நம்ம வேலையை செய்ய விட மாட்டான் போல இருக்கே, இவன் இப்படி பண்ணிட்டுக்கிறானே, இவன் வரமாட்டான், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோத்து கையை பிடிச்சாரு. அவன் பொண்டாட்டி கையை பிடிச்சார், வாடி. இன்னொரு தூதன் என்ன பண்ணான், அந்த 2 பேர் கையை பிடிச்சான். 2 மகள் தரன்னு இழுத்துன்னு போறாங்க. கையை பிடிச்சி இழுத்துன்னு போற அளவுக்கு இருந்தா அவங்க எப்படி அது உள்ள உட்காந்து இருந்திருப்பாங்க? நான் வரமாட்டேன் சொல்லியிருந்தா இருந்திருப்பாங்க. நீ வரலன்னா கூட பரவாயில்ல, தரன்னு இழுத்துன்னு போயிருப்பான். படிமா. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாத்தீங்களா? பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் தரன்னு ஓடிப்போம். வெளியே விட்டு ஒன்று சொல்றாங்க, மரியாதையா ஓடிப்படி, சொத்துருவா இல்லைனா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அதில் எப்படி போட்டிருக்கான், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. நம்ம படிக்கும் போது டீசெண்டாக படிப்போம், லோத்துவே உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி சொல்லுவோம், கோவத்தில் செப்பால் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இவ்வளோ தாமதிச்சுட்டு இங்கே வந்து நின்று அப்புறமா திரும்பி அங்கேயே உள்ளே பார்த்துருக்குறாங்க. கொண்டு வந்து ரோட்டில் விட்ட பேர் கூட, பட்டணத்துக்கு வெளியே விட்ட பேர் கூட உள்ளேயே பார்த்துருக்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், மரியாதையா ஓடிப்போ, செத்துருவா இல்லைண்ணா அப்படி சொல்லியிருப்பார். உன் ஜீவன் தப்படிமா. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. பாத்தீங்களா? ஜீவன் தப்ப ஓடு, இல்லைன்னா உயிர் போயிடும், ஓடு அப்படி சொல்லியிருப்பார். பின்னிட்டு பாராதே. ஏன் அங்க பின்னிட்டு பாத்துங்கிறாங்க. பொண்ணுங்க 2, என் மாப்பிள்ளைங்க 2 பேரும் அங்க தங்குறாங்க. ஐயோ வரமாட்டானுங்களே. இப்போ லோத்துடைய மனைவிக்கு என்ன இருக்கும், என் சொத்து சுகமெல்லாம் அங்கே தான் இருக்குது, பணம் பொருளெல்லாம் அங்கே தான் இருக்குது. இவங்க எல்லாமே பின்னிட்டு பார்க்குற கேஸ் எல்லாம். அதனால தான் ஆட சொன்னார், ஓடு ஜீவன் தப்ப ஓடு, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கு நில்லாதே. எதுக்கு சமபூமியில் நிற்கக்கூடாதுன்றாரு? ஏன்னா நெருப்பு ஓட போகுது, சமபூமியில் நெருப்பு ஓட போகுது. அதனால இவங்களுக்கு என்ன தெரியும், இல்லை அந்த பொருளை ஒண்டி எடுத்துன்னு வந்துட்டோமே, கொஞ்சம் பணம் எடுத்துன்னு வந்துட்டோமே, கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு துணி கூட இருக்கல, மாற்று துணி கூட இருக்கல. இப்போ பொண்ணுங்களுக்கு என்ன வேணும், ஐயோ நான் புதுசாக ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தேன், அந்த ட்ரெஸ் எடுக்கல, இந்த ட்ரெஸ் எடுக்கல, அந்த ட்ரெஸ் எடுக்கல, ட்ரெஸ் எடுக்க போ. மனைவிங்களுக்கு அது எடுக்கணும், இது எடுக்கணும். இப்போ அந்த போராட்டம் பெரிய போராட்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரே ஒரு துணி மட்டும் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடியாந்துடுறேன், நான் சீக்கிரமா வந்துடுவேன், கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் சமபூமியில் எங்கும் நில்லாதே, சமபூமியில நீனா அழிஞ்சிருவா. அதனால என்ன பண்ணு, மலைக்கு ஓடிப்போ. இப்போ லோத்து சொல்றான், ஆண்டவரே ப்ளீஸ் இதை மட்டும் சொல்லாதீங்க, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. காரணம் என்ன, இதோ இதுங்க இருக்குது பாரு, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களும் சத்தியமா என் பேச்சை கேட்க மாட்டாங்க, மலைக்கு வரமாட்டாங்க. ஆண்டவரே மலைக்கு இவங்களை கூப்பிட்டு போக முடியாது, கஷ்டம். அதுக்குள்ள தீங்கு என்னை தொடரும். தீங்கு என்னது, இவங்க பண்ற அநியாயம் தான் தீங்கு. இவங்க பண்ற காரியத்துல எனக்கு தீங்கு தொடரும், நான் செத்துருவேன். இவங்க செத்தாலும் நான் செத்துருவேன், நான் உயிர் போயிடும். அதனால என்ன பண்ணுங்க, மலைக்கு போ. நம்ம என்ன சொல்லுவோம், லோத்து கீழ்படியாதவன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டாரு பாருங்க ஆண்டவர். எங்கன்னா மலைக்கு போனா ஓடி இருக்கணும் தானே, இவன்
ஏன்னா அவன் என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு அது அங்கே தான் அவனை கேட்டதுன்னா போய் லோத்தை பரலோகத்தில் போய் கேட்கணும், லோத்து வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம், நீ ஆண்டவர் போக சொல்லும் போது போகல, உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் என்ன? அப்பா சொல்லுவான், என் பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்களே, என் மனைவி இருந்தால் பாருங்கள் அவள் பண்ண கூத்து, நான் இப்படி திட்டு வாங்கிட்டு கிடந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எவ்வளோ இறக்கம் பாராட்டி கூட இந்த கெதி ஆக்கி விட்டாலுங்க என்ன 2-3 பேரும் சேர்ந்து அடி சொல்லுவாங்க. அப்போது இவன் சொல்கிறான், மலைக்கு போக முடியாது சாமி, இவங்க என்னை கீழ்ப்படிய மாட்டாங்க, பேச்சு கட்டுப்படவே மாட்டாங்க. அதோ அந்த ஊர் சின்ன ஊர் தான் சோவார், அங்கே ஓடி போய் பொழைச்சிக்கிறேன். ஆண்டவர் இந்த விஷயத்திலே அவனுக்கு இறங்குறார். சரி போக மாட்டேன்னு கீழ்ப்படியாமல் காட்டுறானே, எதிர்த்து நிற்கிறானே, போக முடியாதுன்னு சொல்கிறானே. அப்போ தேவன் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா பொம்பளையும் பிள்ளைங்களும் சரியில்லாதவங்க, இவன் பாவம், என்ன பண்ணுறது அப்படி சொல்லி, சரி உனக்காக இந்த விஷயத்தை நீ இறங்கலாம்டா, போ அந்த ஊரில் நீ போய் சேர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, என் வேலை ஸ்டாப் ஆகுது. கடவுளுடைய வேலையே இவனுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார். கீழே படிமா. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணி. நல்லா கவனிங்க, நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவுத்து போடாதபடிக்குன்னு சொல்றாரு. அதுக்கு நான் என்ன அர்த்தம், அந்த ஊரையும் அழிக்கத்தான் ஆண்டவர் வந்தார், அந்த ஊரையும் அழிக்கத்தான் ஆண்டவர் வந்தார். சோதோம் கமரமா சுற்றி பட்டணங்களும் தான். ஆனால் இவன் அந்த ஊரை கேட்டதுனால இவனுக்காக அந்த ஊரையும் அந்த ஊர் ஜனங்களையும் இப்போ ஆண்டவர் காப்பாற்றி ஆகணும். இவன் ஒருத்தனுக்காக அந்த ஊரையும் அந்த ஊர் ஜனங்களையும் கர்த்தர் காப்பாற்றி ஆகணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ கேட்டுக்கொண்டதுனால அந்த ஊருக்கு நான் எதுவும் செய்யக்கூடாது, அதனால் நீ போய் அந்த ஊரில் சேர்ற வரைக்கும் இந்த பட்டணத்தையே என்னால் கவுக்க முடியாது, சீக்கிரமாக போய் சேர்ந்துக்கு அப்படி சொல்கிறார். படிமா. இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது அப்படி சொல்லியிருக்கு. சோவார் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்பன்னா, அதுக்கு முன்னால் வேற ஒரு பேர் இருந்துச்சு. எங்கே போய் தேடுறது அந்த பேர்? சோவார் அப்படி சொன்னால் சின்ன ஊர், சிறு பட்டணம், தாழ்மை, தாழ்வு அப்படி சொல்லியிருக்குது. 2வது கர்த்தருடைய அனுக்கிரகம், இரக்கம் அப்படி பேர். இப்போ அதுக்கு முன்னால் அதுக்கு பேர் என்ன தெரியுமான்னு கேட்டால் பயந்துருவீங்க. ஆனால் 13வது அதிகாரத்துலேயும் 10வது வசனத்தில் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வரும்போது அவன் கண்களை ஏறெடுத்த பார்த்தீங்களா? அப்போ சோதோம் கோமரா அழியறதுக்கு முன்னால் சோவாருக்கு போகிறதான வழி தேவனுடைய தோட்டம் மாதிரி இருந்துச்சு. அப்போ அங்கே எப்படி சோவார்னு பேர் வந்துச்சு? இப்போ தானே இவங்களுக்கு சோவார்னு பேர் கொடுக்குறாங்க, அங்கே சோவார்னு பேர் போட்டிருந்தாங்களே, எப்படி அது? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். இப்போ அந்த இடம் பயங்கரமான செழிப்பான இடம், சோவார் அப்படி சொல்லியிருக்கு. இங்கேயும் சோவார் தான். அப்போ இங்கே சோவார்னு பேர் இருக்கும் போது ஏன் இந்த இடத்துல அதனால் அந்த இடம் சோவார் என்னப்பட்டது அப்படி சொல்லியிருக்குது? அப்போ தான் பேர் வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னால் ஏன் இந்த பேர் சொன்னாங்க? அப்போது இந்த புஸ்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்க்கணும். யார் எழுதுனா? மோசே. 5 ஆகமங்களும் மோசே எழுதுனான். எப்போ எழுதுனா? இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து அப்புறமா எழுதினார் சீனாய் மலையில் வச்சு. இப்போல்லாம் மோசே பிறக்கவே இல்லை. இதுக்கப்புறம் 400 வருஷம் அடிமைத்தனத்துலலாம் இருந்தாங்க பாருங்க. அப்போ நடந்த காரியம். இன்னும் யாக்கோபும் பிறக்கலை, இன்னும் ஈசாக்கும் பிறக்கலை, யாரும் பிறக்காத நாளில் நடக்கிற சம்பவம். அப்போ இந்த சம்பவத்தை மோசே இருந்தபோது தான் எழுதுனான். அப்போ மோசே இருந்த காலத்தில் இப்போ இந்த ஊருக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால், 200 வருஷத்துக்கு முன்னால் எதனா ஒரு பேர் இருந்திருக்கும், 500 வருஷத்துக்கு முன்னால் எதனா ஒரு பேர் இருந்திருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேர் வந்துச்சு. அந்த டைமில் இருக்கும்போது ஒருத்தர் புக்கு எழுதுறாரு இந்த ஊரை பற்றின்னு வச்சுங்க. அப்போ என்ன எழுதுவார்? இந்த ஊர் பேரை போட்டு எழுதுவார். அந்த மாதிரி தான் மோசே எழுதணும். ஆதி ஆகமத்தில் எழுதும்போது 13வது அதிகாரம் அந்த ஊர் தான். அப்போ அந்த ஊருக்கு என்ன தான் பேர் இருந்துச்சு முன்னால்? அந்த ஊரை எவன் ஆண்டானோ அவன் பேர் தான் இருந்திருக்கும். 14வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும்
அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செபெபரோடும் சோவர் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, சோவாரின் என்னும் பேலாவின் ராஜா. அப்போ இந்த சோவாரை ஆண்டந்தவன் யாரு? பேலா. அப்போ அதுக்கு முன்னே இந்த லோத்து போறதுக்கு முன்னால இந்த ஊர் பேர் என்ன? பேலா. பேலான்னா என்னதுங்க? பேலா, பேலான்னா விழுங்கு, ஏன் வாயி, இல்லைன்னா அவ வாயி, அவன் வாயின்றாங்களே, அதுதான். அப்போ அப்படியே விழுங்கு, டேஸ்ட் பண்ணி விழுங்கு. எதுக்கு விழுங்குன்னு சொல்றாங்க? பிசாசானவன் தான் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜித்து அலைகிறான். சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான், எவனை விழுங்கலாமோ என்று. அப்போ அவன் வாயைத்தான் சொல்லுது, பேயுடைய வாயைத்தான் சொல்லுது. இந்த இடம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? இந்த ராஜாவுடைய பேரே விழுங்கு. இவர் எதை பார்த்தாலும் போய் பிடிச்சி எடுத்துன்னு வந்துடுவார். அதான் சண்டைக்கு போயிடுவாங்க அடிக்கடிக்கு. ஆகவே விழுங்குன்றதான அந்த பேரை மாற்றி இரக்கம், சின்னது, கர்த்தருடைய அனுகிரகம்னு பேர் வைக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இவர் இதில் போய் போடுறாரு. இதில் போய் போடுற வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் அங்கே சேரும் வரையிலும் நான் ஒன்றுமே செய்யக்கூடாது, சீக்கிரமாய் போய் சேரு. மறுபடியும் படியும் அந்த வசனத்தை. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. பார்த்தீங்களா, அங்கே போய் சேர்ற வரைக்கும் நான் ஒன்றுமே உனக்கு செய்யக்கூடாது. இப்போ என்ன செய்கிறாங்க? ஓடுறாங்க. யார் யார் ஓடுறது? பொண்டாட்டியை போக சொல்கிறான், ஏமா நீ ஓடு, நீ ஓடு, நீ ஓடு. பொண்டாட்டி முன்னே ஓடினுக்குது, பின்னால் 2 பிள்ளைங்க. ஏன்னா அம்மா பின்னால் தானே போவோம். பிள்ளைங்களாம் என்ன பண்ணோம்? அம்மா பின்னால் தான் போவோம். அப்பா பின்னால் வர்ற அப்பா பண்ணால் திட்டுவார். அப்பா வாங்க, அம்மா பின்னால் ஒட்டின்னு போவாங்க. அம்மா பின்னால் இருக்கா. 3வது தான் அப்பா வராரு, ஓடுங்க 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 சொல்லிட்டு ஓடினுக்கிறாங்க. நெருப்பு வருது. நெருப்பு வருது. என்ன ஆகுது? நெருப்பு வந்த உடனே அந்த ஊரில் விழுந்த உடனே ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? நைட்டு ஃபுல்லாக ஆட்டமும் பாட்டமும் கொம்மாலாம் அடிச்சுட்டு பகலில் தான் தூங்குவாங்க. 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பாருங்க. ஸ்கூல் அப்படி சொன்னாக்கா பிள்ளைங்களா இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், காலையில் 6 மணி 7 மணிக்குள்ளே எழுப்பிடுவாங்க. எழுப்பி பல்ல வளர்க்குறாங்களோ வளர்க்கலையோ, மூஞ்ச கழுவுறாங்களோ கழுவுலையோ, டலாக் புலகம் எடுத்து போட்டு கடகன்னு ஓட்டிடுவாங்க. லீவு அப்படி சொல்லிட்டோம் பாருங்க, 11 மணி வரைக்கும் பத்திருப்பாங்க. லீவுன்னா 11 மணிக்கு மேலே எலும்ப மாட்டோம். எலும்பு சாப்பிடு, அவ்வளோதான். பசங்களாக இருந்தால் கூட சீக்கிரம் எழுந்துருவாங்க. பிள்ளைங்க எழும்ப மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க இடத்துல சோதம் கோமுறை எப்படி இருந்திருக்கும்? காலையில் தூங்கும் போது போட்டாரான் ஆண்டவர் அக்னி. பயங்கரமாக சவுண்ட் வந்திருக்கல. ஐயோ என் பணத்தெல்லாம் வச்சிருக்கிறேனே எங்கே போச்சோன்னு திரும்பி பார்த்தா அப்படியே நின்ட்டான். பின்னிட்டு பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க ஓடிட்டு இருக்குது. சொல்லிப்பா, எம்மா தாய்களா திரும்பி பார்த்துறாதீங்க, உங்க அம்மாவை பாரு, உங்க அம்மாவை பாரு, உங்க அம்மாவை பாரு, ஓடு ஓடு ஓடு. எதிர்க்கையோ அம்மா உப்பு தூண்ணு எப்படி இருந்திருக்கும் பயத்தில். பிள்ளைங்க திரும்பி பார்த்தா நம்மளாம் அம்மா மாதிரி ஆகிடும்னு ஓடிட்டாங்க. ஓடி தப்பிச்சாங்க. போகிறதுக்குள்ளே பாருங்க. இதனால் இவனை காப்பாற்றப்பட்டது எதுக்கு? இவ்வளோ இறக்கம் ஆண்டவர் கொடுத்தாரு. இவன் இவ்வளோ தாமதிச்சு எல்லாம் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ காரியம் கர்த்தர் பண்ணி அவனை பலவந்தமாக கொண்டு வந்தது காரணம் என்ன? அவன் மோசமானவனாக இருந்தால் கூட கடவுள் அப்படின்னு வந்துட்டு பேர் அப்படி இறங்கிட்டான், பயந்துட்டான். தேவ பயம் வந்துடுச்சு அவனுக்கு. எதனா ஆயிடுமோ அப்படின்ற பயம் அவனுக்கு வந்துச்சு. அதனால தான் தர மட்டும் தன்னை தாழ்த்துறான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, வரமாட்டேன்னு சொன்னா கூட இல்லை, பிடிவாதமாக வருந்தி வந்து தான் ஆகணும் அப்படி சொல்லி கூப்பிட்டான். அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணா இருந்துங்க, ஆண்டவர் உங்களை அழிக்கிறதுக்கே சித்தம் கொண்டிருந்தா கூட அவருடைய இருதயத்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். தெரியுமா உங்களுக்கு? இந்த லோத்துடைய சுபாவம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். முக்காடு தான், முகம் கூட தெரியாது, முக்காடு தான். ஆனாலும் கர்த்தரை பார்க்க வச்சிருவேன். நான் அந்த எண்ணம் இருக்கணும். கர்த்தரை நான் பார்க்க வச்சிருவேன். அவர் கண்கள்லேருந்து எனக்கு தயவு கிடைக்கிற மாதிரி ஆக்கிடுவேன். எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, விடமாட்டேன். நான் கெஞ்சுவேன், அழுவேன், கதறுவேன். அவர் என்னை இறங்குற வரைக்கும் விடமாட்டேன். இறங்கிட்டாரே, இப்போ இவன் இல்லாத வேலைலாம் காட்டினுக்கிறான். அவர் இறங்குனதுனால இவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். இவனை காப்பாற்றுறதுக்கு
முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான். அந்த ஊரில் செய்ய வேண்டிய வேலையை, அழிக்க வேண்டிய ஊரை கூட இவன் நிமித்தம் அழிக்காமல் விட்டுட்டு போகிறார். அங்கே எவ்வளோ துர்மார்க்கர்கள் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு ஆள் நிமித்தம் இவனுக்காக இறங்கிட்டமே, இந்த ஒரு ஆளுக்காக பிள்ளைங்க இருந்தால் கூட்டு போவோம், மருமகன் இருந்தால் கூட்டு போவோம், மனைவியை கூட்டு போன்றார் பாருங்க. ஒரு ஆள் சரியான தேவபக்தி இருந்துச்சுன்னா அவன் நிமித்தம் மற்றவங்க பாதுகாக்கப்படுவான். உங்கள் வீட்டில் ஒரு ஆள் லோத்து மாதிரி இருந்துச்சுன்னா, நீ ஆண்டவருக்கு விருந்து பண்ணி அதை ஏற்றுக்கிட்டார், ஆண்டவர் சாப்பிட்டுட்டார் உங்கள்கிட்ட அப்படி சொன்னா, நீ உன்ன மாதிரி பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுன்னு நினச்சிக்க. உங்கள்கிட்ட கர்த்தர் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டார் அப்படி சொன்னா, உன்ன மாதிரி பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உனக்கு கர்த்தர் இறங்கிடுவார். அழியுறவங்களோட நீ அழியவே முடியாது. அங்கங்கே எரிஞ்சு நெருப்பில் எரிஞ்சிருந்தா கூட உன்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுவார் தனியாக. நீ வரமாட்டேன்னு அங்கேயே உள்ள அடம் பிடிச்சி உட்காந்துருந்தா கூட உன்னை கையை பிடிச்சி வெளியே தூக்கி வந்து விட்டுட்டு போயிடுவார். ஓடிட்டு 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 அப்படி சொல்லி. இந்த மாதிரி யாருங்க செய்வா? எந்த கடவுள் செய்யும்? உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன் நாம் எப்படித்தான் பயங்கரமான வேலை காட்டி வெளியே ஓடி இருந்தா கூட இறக்கும். சில நேரங்கள் அப்படியே உட்காந்துருல, கண்ணில் தண்ணி ஊற்றும். அப்படியே ஆண்டவரே மன்னிச்சிருங்க 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 அப்படின்னு சொல்லி அழுவும். ஆண்டவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். நான் எப்படி உன்னை கைவிட்டுருவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? வா வா உன்னை காப்பாற்றுறவா, வந்துரு வந்துரு, இவ்வளோ கதறி அப்படி சொல்லி கூப்பிட்டுக்குவார். அது இறக்கம். அது ஒண்டி இருந்தால் போதும், நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என்ன கூட அந்த ஒரு ஆவி இருந்துச்சுனாக்கா நான் கூட ஆண்டவர் போகிறேன் வரமாட்டேன்னு சொன்னால், சரி நீ தான் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களே, போங்க போங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. வரமாட்டேன்னா கூட வழிகட்டாயமாக அவரை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவேன். நான் அவர் வரமாட்டேன்னு சொன்னா என்ன, நான் வழிகட்டாயமாக அவரை கொண்டு வருவேன். அதுதான் நம்முடைய முயற்சி. நம்முடைய கிரியை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியம் பண்ணணும், அசந்தணும். அவர் உள்ளே வந்துட்டாருன்னா எதை வேணா இழக்க நான் தயாராக இருக்கேன். ஆண்டவர் உனக்காக என் வீட்டுக்கு வந்துட்டல்ல, நீ உனக்காக எதை வேணா இழக்க தயாராக இருக்க. என் பிள்ளைங்களை கூட இழக்க தயாராக இருக்கான்னு தான் பிள்ளைங்களை இழக்க போனான். இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவருக்கு அவனை பார்த்து ஹைலைட் ஆகி போச்சு. அப்போ எனக்காக எதையும் செய்ய துணிறானே, இவனை காப்பாற்றி ஆகணும், இவனை விடக்கூடாது. அவனுக்காக ஒரு ஊரையை காப்பாற்றி விட்டார், ஒரு ஊரையே காப்பாற்றி விட்டார். தேவனுடைய திட்டத்தை மாற்றின ஒரே ஆள் இவன் தான். எந்த ஊரை அழிக்கணும்னு நினைச்சாலும் அந்த ஊரை அழிக்காம காப்பாற்றி விட்டுட்டான் பாருங்க. தேவனுடைய பிளானியை மாற்றி விட்டவன் இவன். அவனை மாதிரி சுபாவம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எங்கே இருப்போம்? கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இப்படிப்பட்ட தேவன் எங்கேயாவது இருப்பாரா? இப்படிப்பட்ட தேவன் தான் உனக்கும் எனக்கும் தேவனாய் வந்திருக்கிறார். இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் அவர். உன்மேல் அவர் பாசம் வைத்தால், உன்மேல் அவர் அன்பு வைத்தால், யார் வந்து எதை சொன்னாலும் மாறவே மாறாது. பிரியமானவர்களே, இந்நேரம் உங்கள் இருதயம் எல்லாம் கொதிச்சு இருக்கணும். எப்படி சத்தம் போட்டிருப்பீங்க தெரியுமா தேவனை துதிக்க? இப்படி இருக்கிறீங்களே. அந்த லோத்து சும்மாவா இருந்திருப்பான்? அவன் தேவன் தன் வீட்டுக்கு வரும்படியாய் போராடின அந்த போராட்டம் எப்படிப்பட்டது? தேவன் எதற்காக சோதோமுக்குள்ள வந்தார் என்று லோத்து கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் அவன் போய் காலில் விழுந்தான். அவர்கள் வீதி தங்குறேன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, வீதி தங்கக்கூடாது, நீங்க வீதி தங்கக்கூடாது, என்ன விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க போயிட்டீங்க, உன்னை நான் விட்டுட்டேன்னா நானும் சேர்ந்து அழிஞ்சிருவேன். அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாக்க அவன் போராடின போராட்டம் எவ்வளவு பெரியது என்று பார். கர்த்தரை வருந்தி 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 கூப்பிட்டான். தேவனுடைய திட்டமே மாறி போச்சு. அவர் செய்ய நினைத்ததை செய்யாமல் தாமதித்து கொண்டே இருந்தார். சரியான ஆவி நமக்குள்ள இருந்தால் தேவனுடைய திட்டத்தை நம்மளால் மாற்ற முடியும். அழிய போற இடத்தை நம்மளால காப்பாற்ற முடியும். அழிந்து போகிற நம்முடைய பிள்ளைகளை நம்ம காப்பாற்ற முடியும். நமக்காக கர்த்தர் இறங்குவார். நமக்காக கர்த்தர் இறங்குவார். நிச்சயமாக நமக்கு இரக்கம் கிடைக்கும். நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். சோத்திரம் 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 சோத்திரம்.